பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியீன் முஹம்மதின் அல் அமீன் வ அலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை பெறுவதற்காக தன்னுடைய சமுதாயத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லாத அந்த 40 நாட்களில் அல்லாஹ் தாலாவிற்கு மாறு செய்யும் விதமாக காளை கன்று சிலையை அந்த மக்கள் வணங்கி வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜாஹிலியத்து காலத்தில் என்னென்ன வழிகேடுகள்லாம் இருந்துச்சோ, அதாவது அந்த காளைக்கன்று சிலையின் முன்னாடி நடனம் ஆடுவது, அல்லாஹு தாலாவுடைய பெயர் அல்லாமல் பலி கொடுப்பது, இப்படி என்னென்ன வழிகேடுகள்லாம் இருந்ததோ அந்த வழிகேடுகள் அனைத்தையுமே அந்த மக்கள் செய்து வந்தார்கள். திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களை பார்க்க வந்தபோது அந்த மக்களிடம் எப்படியெல்லாம் கோவப்பட்டு நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம போன தொடரில் பார்த்தோம். இதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 நாட்கள் நீங்கள் தூர்சினாய் மலையின் மீது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டாங்களா. அந்த 40 நாட்களும் முழுமை பெறாமல் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து தன்னுடைய சமுதாயத்தை கண்டித்தாங்க. அதாவது 40 நாட்களும் அந்த தூர்சினாய் மலையில் போய் கொண்டு இருக்கும் போதே பாதியிலே அல்லாஹு தாலா சொல்லிட்டா உன்னுடைய சமுதாயம் காளை கன்றை வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாதியிலே கீழே இறங்கி வந்தாங்க. அதற்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை கண்டித்து திருப்பி 70 பேரோடு அவங்க மலையின் மீது போனாங்க அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இதில் குரானில் எந்தவித ஆதாரமும் இல்லை. அதே சமயத்தில் இது பலகீனமான கருத்து என்று உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. அதே போன்று சாமிரி விஷயத்துக்கு வந்தோன்னு சொன்னால், போன தொடரில் சாமிரிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 சாபங்கள் விட்டுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சூரா தாஹால 97வது வசனத்தில் வந்திருக்கும். அந்த 3 சாபமும் என்னன்னு சொன்னால், கால ஃபதுஹப், நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு, இன்ன லக்க ஃபில் ஹயாத்தி அவ தக்கூல லமிச, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தீண்டாதீர்கள் என்று நீ சொல்லி கொண்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாப விடுறாங்க. இதற்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அவன் காண ஃபுல்லாக ஐசோலேட் ஆகி தான் இருப்பான். அதாவது தனியாகவே இருப்பான், சோசியலைஸ்டாக இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் என்னை தொடாதீர்கள் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படிங்கிற விஷயம் முத்தஷாபிஹாத்தான விஷயம். இன்ன லக்க இதன் தௌலஃப, உனக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் ஒருபோதும் மீறப்படாது. ஸோ இதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால், காண ஃபுல்லாக நீ என்னை தீண்டாதீர்கள்னு சொல்லி கொண்டே இருப்ப. நிச்சயமாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் வரும், அது உனக்கு மாறப்படாது அப்படிங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவன்கிட்ட சொல்கிறாங்க. இன்ஷால்லா ஃப்யூச்சரில் தஜ்ஜாலை பற்றி தெளிவாக சொல்லும்போது நான் இன்ஷால்லா இதற்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஓசுர் இலா இலாஹி கல்லதி ஜல்த அலைஹி ஆகிஃபா, மேலும் நீ தரிப்பட்ட ஆராதனை செய்து கொண்டிருந்த அந்த கடவுள், அதாவது போலி கடவுளுடைய நிலை என்ன ஆவதுங்கிறத நீ பார்ப்ப. லனு ஹர்ரிகன்னஹு சும்ம லனன்சிஃபன்னஹு ஃபில் யம்மி நஸ்வ, நிச்சயமாக அந்த காளை கன்று சிலை இருக்குல்ல, அதை எரித்து சுட்டெரித்து கடலில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சாமிரின்ட்டு எச்சரிக்கை செய்கிறாங்க. இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த செய்திகளை வச்சு ஒரு முக்கியமான படிப்பினை எடுக்கலாம். அது என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக் போகிறப்போ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருப்பாங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த செய்தி புகாரியில் 3706வது செய்தி, இதை சஹீஹுல் முஸ்லிமில் 2404வது செய்தி, திருமதியில் கூட 3731வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பாதுகாப்பாக மதீனால விட்டுட்டு போவாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, எதனால் என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு பிறகு எந்தவித நபிமார்களும் வரமாட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட மூசா நபிக்கு எப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோ அதே போன்று எனக்கு நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் சொல்கிறாங்க. அதாவது இது ஆக்சுவலாக தபுக்கில் அங்கே மதீனால பெண்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு அந்த மொமெண்ட்டை மட்டுமே குறிக்காது, அதற்கு பிறகு நடந்த விஷயத்தையுமே குறிக்கும். இது எப்படின்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 40 நாட்கள் அவங்க அல்லாஹு தாலாட்ட பேசி கொண்டு இருக்கும்போது யாரை அமீரா விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தான் அமீரா விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த நிலையில் தான் இந்த சமுதாயம் வழிகட்டு போயிருக்கும். அப்போது அந்த வழிகடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று போராடினவங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படி போராடினாங்கன்னு சொன்னால், தன்னுடைய கலாமோடு, அதாவது தன்னுடைய வார்த்தையை வைத்து போராடினாங்க. ஒரு தீமையை தடுப்பது 3 விஷயத்தை கொண்டு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒன்று கலாம், வார்த்தையை கொண்டு, இன்னொன்று கரத்தை கொண்டு, இன்னொன்று வெறுத்து ஒதுக்குவது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லாத போது அந்த சமுதாயம் வழிகட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வார்த்தையை கொண்டு போராடினாங்க. அதே பணியை தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் செஞ்சுருப்பாங்க. அவங்க எதால் போராடினாங்கன்னு சொன்னால் கரத்தை கொண்டு போராடியிருப்பாங்க.
இது எப்போன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் மரணித்த பிறகு ஏற்பட்ட சம்பவங்கள். அதாவது நம்ம முஸ்லீம் உம்மத்திலேயே ஏற்பட்ட குழப்பங்கள். அதாவது முஸ்லீம்களாக இருந்து கொண்டே முனாஃபிக் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போராடினாங்க. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்கிறாங்க, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களோ அதே போன்று எனக்கு நீ அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்திக்கு வரலாம். சாமிரின் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹு தாலாட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சூரா ஆராஃப்ல 151வது வசனம். قال رب اغفر لي ولأخيه وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. யா ரப்பே, நீ என்னையும் என்னுடைய சகோதரனையும் மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாய். எனவே உன்னுடைய ரஹ்மத்தில் என்னை பிரவேசிக்க செய்வாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னல்லதீன தஹதுல் இஜ்ல சயனாலுஹும் கதபு மிர் ரப்பிஹிம் வதில்லத்துன் ஃபில் ஹயாத்தத் துன்யா. நிச்சயமாக யாரெல்லாம் காளை கன்று சிலையை கடவுளாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலாவுடைய கோபமும் இழிவும் வந்து சேரும். கதாலிக்க நஜ்ஸில் முஃப்தரீன். அதாவது யாரெல்லாம் பொய் கற்பனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்வாறே கூலி கொடுக்கப்படும்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லியிருப்பாங்க சூரா தாஹால 97வது வசனத்தில். அதாவது சாமிரியை பார்த்து சொல்லியிருப்பாங்க, அதாவது நீ எதை வணங்க வேண்டும் என்று அந்த மக்களை வழிகெடுத்தாயோ அந்த விஷயத்தை சுட்டெரித்து கடலில் போடுவேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சாமிரிகிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னதை போன்று அந்த காளை கன்று சிலையை சுட்டெரித்து அவங்க அதே மாதிரி கடலில் போடுறாங்க. அப்படி போட்டது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இது வரலாற்று நூட்களில் இருக்கக்கூடிய செய்தி. அந்த காளைக்கன்று சிலையை எரித்த அந்த சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை ஃபுல்லாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் போய் கரைக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மக்களுக்கு கட்டளையிடுறாங்க, உங்களுக்கு தண்ணீர் வேணுமா, அப்போனா இந்த கடலில் இருக்கக்கூடிய நீரை குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த கடலில் இருக்கக்கூடிய நீரை குடிக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் அந்த காளை கன்றை வணங்கினாங்களோ இந்த சாம்பல் ஃபுல்லாக அவங்களுடைய உதட்டில் ஒட்டிருச்சு. ஸோ குற்றவாளிகள் யார் அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இதை செய்ய சொல்கிறாங்க. யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்களுடைய வாயில் இந்த சாம்பல் ஒட்டிருச்சு. அதே போன்று அந்த குற்றவாளிகளுடைய உடல் ஃபுல்லாமே மஞ்சளித்து போனது. ஸோ இந்த அடையாளத்தின் மூலமாக யாரெல்லாம் காளை கன்றை வணங்கினாங்களோ அது தெளிவாக தெரியுது. அதே போன்று யாருக்கெல்லாம் இந்த அடையாளம் இல்லையோ அவங்கெல்லாம் தௌஹீதில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. அல்லாஹு தஆலா சூரா அல் பக்கரால 51வது வசனத்தில் தொடர்ந்து சொல்லிட்டு வரான். இது வாதுனா மூசா அர்பஈன லைலத்தன் சும்ம தஹதுத்துமுல் இஜ்ல மின் பஅதிஹி வ அன்தும் ஸாலிமூன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 40 இரவுகளை வாக்களித்தோம். அப்போது அவர்கள் காளை கன்றை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறான். நிச்சயமாக அவர்கள் ஸாலிமூன்களாக, அதாவது அக்கிரமக்காரர்களாக இருந்தார்கள்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். சும்ம அஃபௌனா அன்கும் மின் பஅதி ஸாலிக லஅல்லக்கும் தஷ்குரூன். இதற்கு பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம்னு அல்லாஹு தஆலா அந்த மக்களை பார்த்து சொல்கிறான். இது எப்படி மன்னிக்கிறான்னு சொன்னால் இதற்கு அடுத்து தான் நான் சொல்ல போகிறேன். வைத ஆத்தைனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான லஅல்லக்கும் தஹ்ததூன். இன்னும் நீங்கள் நேர்வழியை பெரும் பொருட்டு பிரித்து அறிவிக்கக்கூடிய, அதாவது நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஃபுர்கானையும் நாம் அளித்தோம் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ஃபுர்கான் என்னன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதம் எப்படியெல்லாம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத போன தொடர்லேயே பார்த்துட்டோம். இப்போ இந்த வசனத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மக்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, அதாவது அவங்க காளை கன்றை வணங்கினாங்கல்ல அதற்கான கஃபாராவை செய்ய சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு சொன்னால், அவங்க காளை கன்றை வணங்கினாங்கல்ல, வணங்குவதற்கு அந்த மக்களையும் தூண்டுனாங்கல்ல, அதற்கான தண்டனையை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறாங்க. ஒரு சமுதாயம் நேர்வழி அடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேர்வழிக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக ஏதாவது ஒரு மக்கள் செயல்பட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தண்டனை, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய ஷரியத்தின்படி என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வசனத்தில் வந்திருக்கும். அல்லாஹு தஆலா ஒருபோதும் இணை வைத்தல் அப்படிங்கிற பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது மட்டும் அல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், அந்த சமுதாயம் எல்லாருமே நேர்வழி அடைஞ்ச சமுதாயம், அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்த்த சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு சமுதாயம் களங்கம் விளைவிக்கும் விதமாக செயல்பட்டு இருக்கும்போது அதற்கான தண்டனை அல்லாஹு தஆலா பெருசாக வச்சுருப்பான். ஏன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது அடிப்படையிலேயே தவறான ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதற்கான தண்டனையை கொடுத்தாதான் அந்த மக்களுக்கு தெளிவாக புரியும் இது எவ்வளோ பெரிய பாவம்னு சொல்லிட்டு. இது எந்த மாதிரியான தண்டனைன்னு சொன்னால், அந்த வரலாற்று நூலில் இருக்கக்கூடிய செய்தி, அதாவது அந்த தண்ணீர் அவங்க குடித்தாங்கல்ல, குடிக்கும்போது அவங்களுடைய உதடுகள் ஃபுல்லாக அப்படி கருத்து போயிருந்துச்சுல்ல. இப்போ இந்த தப்பு பண்ண மக்கள் எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்கிறாங்க,
وإذ قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم العجل فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் காளைக்கன்று சிலையை அதை எடுத்துக்கொண்டதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டீங்க. ஃபத்தூபு இலா பாரிக்கும் ஃபக்கத்துலு அன்ஃபுசக்கும், இவ்வளோ பெரிய பாவம் செய்ததுனால நீங்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மாய்த்து கொள்வது தான் நீங்கள் அல்லாஹு தாலா முன்னிலையில் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காளைக்கன்று சிலையை வணங்கினாங்கள்ல அவங்களே கொலை செஞ்சுக்கணும். எவ்வாறு மாய்த்து கொள்ளணும்னு சொன்னால் வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நல்லவங்க இருப்பாங்க. இப்போ காளைக்கன்று சிலையை தெய்வமாக எடுத்துக்கொள்ளாதவங்க கொலை செய்யணும். இப்போ தம்பி தப்பு செஞ்சாங்கன்னா அண்ணன் அவங்கள கொலை செய்யணும், அண்ணன் தப்பு பண்ணால் தம்பி அவங்கள கொலை செய்யணும். இப்படியே அவங்கவுங்க குலத்தில் உள்ளவங்களே அவங்கள கொலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தண்டனையை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ஃபதாப அலைக்கும், அவ்வாறே அவர்கள் செய்ததால் அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்தான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பதில் கருணை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வாறு அந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹு தாலா ஒரு மேகமூட்டத்தை அனுப்புகிறான். அந்த மேகமூட்டம் தென்படும் போது பக்கத்தில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. யூமீன் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ தம்பி அண்ணனை கொலை செய்கிறான். அண்ணன் தப்பு பண்ணியிருக்கான், அதற்கு தம்பி அண்ணனை கொலை செய்கிறான். இப்போ அந்த அண்ணனை கொலை செய்யும் போது அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களோட உயிர் போகுது அதெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது தப்பு செய்யாதவங்க ஒருபோதும் மனவேதனை அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறான். இப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் தவறு செய்யாதவங்க தவறு செஞ்சவங்களை ஃபுல்லாக கொலை செய்கிறாங்க. இரத்த ஓட்டம் ஓடுது. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த இரத்தத்தெல்லாம் பார்த்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கே மனவேதனை வருது. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய இந்த தண்டனை சரியானது. ஏன்னு சொன்னால் அந்த மக்களை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக ஆக்கியிருக்கிறான். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்குமே வழி நடத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹு தாலா இந்த மக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவங்க நாளைக்கு இந்த உலகத்தை வழி நடத்தும் போது பேசிக்கான எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அல்லாஹு தாலா இப்படி ஒரு முடிவு எடுக்க சொல்கிறான். இப்போ பல பேர் வெட்டப்பட்டு அந்த ரத்தம்லாம் ஓடுவதை பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க, யாரெல்லாம் இந்த மக்கள் செய்த அந்த பாவத்தை மன்னிப்பாயாக. வரலாற்று நூட்களில் இருக்கக்கூடிய செய்திப்படி பாதி மக்கள் மட்டும்தான் வெட்டப்பட்டாங்க, இன்னும் ஒரு சில மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது பலகீனமான செய்தி என்றும் கருத்துக்கள் இருக்குது. இப்போ வெட்டப்பட்ட பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முடிவு செய்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இப்போ அந்த மக்களில் தலைவர்கள் இருக்காங்கள்ல, அதாவது நல்லடியார்கள், அந்த நல்லடியார்களில் ஒரு 70 பேரை கூட்டிட்டு அல்லாஹு தாலாவுடைய அந்த சந்நிதிக்கு போய் அல்லாஹு தாலாட்ட தௌபா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. எதனாலன்னு சொன்னால் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை கைவிட்டக்கூடாது, அதாவது இமாமத்தை பறிச்சிடக்கூடாது. அதாவது அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த 10 வாக்குறுதியையும் கரெக்டாக பின்பற்றினா நான் உங்களுக்கு இமாமத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறத சொன்னான். இப்போ அந்த 10 வாக்குறுதியில் ஃபஸ்ட்டு விஷயத்துலேயே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இமாமத்து போயிட்டுல அதை திருப்பி பெறுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 70 பேரை கூட்டிட்டு தௌபா கேட்க அல்லாஹு தாலா இடத்துல வராங்க. சூரா ஆராஃபில் 153வது வசனத்திலிருந்து கண்டினியூ பண்ணுறேன். வல்லதீன அமிலு சய்யிஆத்தி சும்ம சாபு மின் பஅதிஹா வ ஆமனு இன்ன ரப்பக மின் பஅதிஹா லகஃபூருர் ரஹீம். அல்லாஹு தாலா சொல்கிறான், எவர்களெல்லாம் தீய செயல்களை செய்துவிட்டு அல்லாஹு தாலாட்ட தௌபா கேட்குறாங்களோ, யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு தௌபா கேட்குறாங்களோ அவர்களை அல்லாஹு தாலா மன்னிப்பான். நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். வலம்மா சகத மூசா அல் கதபு அஹதல் அல்வாஹ். இப்போ எக்ஸ்ட்ரீமான கோவத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, அந்த கோவம் போன பிறகு அவங்க அந்த பலகையை தூக்கி எறிஞ்சாங்கல்ல, அதாவது தௌராத் வேதம் எழுதப்பட்ட பலகைகள், அந்த ஸ்டோன் டேப்லெட்டை மறுபடியும் எடுக்கிறாங்க கோவம் தணிந்த போது. வஃபி நுஸ்ஹதிஹா ஹுதன், அந்த பலகையில் நேர்வழி அடைவதற்கான வசனங்கள் இருந்தன. வரஹ்மத்துல் இல்லதீன ஹும் லி ரப்பிஹிம் யர்ஹபூன், அதாவது யாரெல்லாம் அல்லாஹு தாலாவிற்கு அஞ்சி நடக்கிறாங்களோ அவர்களுக்கான நேர்வழி பெறுவதற்கான குறிப்புகள் ரஹ்மத்துகள் எல்லாமே இருந்தன அல்லாஹு தாலா சொல்கிறான். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கோவப்பட்டு அந்த தௌராத்து பலகைகளை கீழே போட்டாங்க. அதில் அந்த தௌராத்து பலகை ஒரு சில இதெல்லாம் உடஞ்சதுன்னு சொல்லிட்டு கூட வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ அவர்களுக்கு கோபம் போன பிறகு அந்த பலகைகளை திருப்பியும் எடுக்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹு தாலாவை அஞ்சுபவர்களுக்கான வேத வசனங்கள் எல்லாமே அந்த பலகைகளில் இருந்ததுன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அடுத்து சூரா ஆராஃபில் 155வது வசனம். இந்த வசனத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 70 பேரையும் கூட்டிட்டு அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்துக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. வஹ்தார மூசா கௌமஹு சபீன ரஜுலல் லிமீகாத்தினா, குறிப்பிட்ட நேரத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சமூகத்திலிருந்து 70 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க.
இந்த 70 பேரும் யாருன்னு சொன்னால் இவங்க 70 பேருமே உலமாக்கள். அதாவது அந்த இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு குலமாக இருந்தாங்கல்ல, அந்த ஒவ்வொரு குலத்துக்கும் தலைவர்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மாமா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல மூசா நபிக்கு, அதாவது நீயே எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுத்துட்டு இருந்தால் டைம் ஆகும், நீ ஒவ்வொரு குறிப்பிட்ட குரூப்புக்குமே ஒவ்வொரு தலைவரை நியமனம் செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதில் இருக்கக்கூடிய மூசா நபி தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 உலமாக்களை கூட்டிகிட்டு வராங்க. இந்த 70 பேரும் தவறு செஞ்சவங்களா அப்படின்னு கேட்டால் இந்த 70 பேரும் அந்த காளை கன்றை வணங்கவில்லை. ஆனாலும் அந்த மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல அவங்க இருந்தாங்கல்ல, அவங்க தட்டி கேட்டிருக்கணும்ல, அப்படி கேட்காம அவங்க இருந்ததுனால அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து தௌபா கேட்கணும்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த 70 பேரும் அந்த தூர் சினாய் மலையில் அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்துக்கு வராங்க. அந்த 70 பேர் கூட்டத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாதாப் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இப்போது போய் கொண்டு இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இந்த 70 பேரும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், இது வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்களும் அல்லாஹு தாலாட்ட மன்னிப்பு கேட்குறோம், ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய அந்த கலாம் அந்த வார்த்தையை நாங்களும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எப்படி அல்லாஹு தாலாவுடைய அந்த வார்த்தையை கேட்குறீங்களோ அதே போன்று நாங்களும் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு சில முபஷீரீன்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இஸ்ரவேலர்கள் கேட்டாங்கல்ல, இது தவறான விஷயம்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு சொன்னால், தௌபா கேட்கும்போது அல்லாஹு தாலாட்ட பணிவோடு கேட்கணும். தௌபா கேட்க இடத்துல நானும் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்வது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உலமாக்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு பொறுமையாக அந்த இடத்துல இருந்திருக்கணும். அந்த இடத்துல நாங்களும் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொன்னது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 70 பேருடைய கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. எதனாலன்னு சொன்னால், பொதுவாகவே தன்னை படைத்த ரப்புடைய இந்த கலாமை கேட்கணும்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் ஆசை இருக்கும். ஸோ நியாயமான ஆசை தானே, அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அதாவது சம்மதம் தெரிவிப்பதுனா என்னன்னு சொன்னால், தான் போய் அல்லாஹு தாலாட்ட இந்த 70 பேரும் உங்களுடைய கலாமை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல மேகமூட்டம்லாம் கீழே இறங்குது. அந்த இடத்த சுற்றி மேகமூட்டம் ஏற்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 70 பேரையும் சுற்றி அந்த இடத்துல நிற்குமாறு அழைக்கிறாங்க. இப்போ அந்த 70 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய அந்த வார்த்தையை அந்த 70 பேரும் கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது சம்பந்தமாக வரலாற்று நூட்களில் எந்தவித பதிவும் செய்யப்படவில்லை. ஒரு சில உலமாக்கள் சொல்கிறாங்க, இவங்க அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆனால் ஒரிஜினல் வார்த்தை கிடையாது, அல்லாஹு தாலாவுடைய ஒரிஜினலான வார்த்தையை கேட்கல அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் சொல்கிறாங்க. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த 70 பேரும் சுஜூதில் விழுந்து அல்லாஹு தாலாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போது அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதாவது இஸ்ரவேலர்களுக்கு என்னென்ன சட்டம்லாம் வழங்கணுமோ அந்த சட்டத்தை எல்லாத்தையுமே சொல்கிறான். அதாவது எந்தெந்த செயலெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுடைய சமூகத்திட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுகிறான். இப்போ எல்லாம் முடிந்த பிறகு, அந்த மேகமூட்டம்லாம் விலகி போன பிறகு, அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு, இறுதியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட அந்த தௌபாவை, அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கிறான். இப்போ எல்லா பிரச்சனையும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக இஸ்ரவேலர்கள் மறுபடியும் ஒரு குழப்பத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த 70 பேரும் மலையின் மீது இருந்தாங்கல்ல, அந்த 70 பேர் தான் இந்த பாவத்தை செய்கிறாங்க. ஆனால் இந்த பாவத்திற்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கருத்துக்கள் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், அந்த 70 பேரும் தௌபா கேட்டுட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டுன்னா அமைதியாக வந்திருக்கணும்ல. அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த 70 பேரும் நான் அல்லாஹு தாலாவை நேரில் பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சாங்க. அதாவது வெறுமனை நாங்கள் அல்லாஹு தாலாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஓகே, பட் அவங்க என்ன மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னா சூரா பக்கரால் 55வது வசனத்தில் இருக்குது. وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرَةً فَأَخَذَتْكُمُ الصَّاعِقَةُ فَأَنْتُمْ تَنْظُرُونَ. அதாவது அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நாங்கள் அல்லாஹு தாலாவை கண்கூடாக பார்க்காத வரை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டதற்கும் அந்த 70 பேர் கேட்டதற்கும் இதான் டிஃப்ரென்ஸு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்கன்னா, நான் உன்னைய பார்க்கணும் யா அல்லாஹ், நீ காட்டாட்டியும் நான் உன் மீது ஈமான் தான் கொள்ளுவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த 70 பேர் எப்படி டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, நாங்கள் அல்லாஹு தாலாவை கண்ணால் பார்க்காத வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு இவ்வளவு அத்தாட்சிகளை கண்ணால் காட்டிய பிறகும் கூட இப்படி ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, பார்த்து கொண்டு இருக்கும்போதே ஒரு பெரிய இடி முழக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இந்த வசனத்தில் சாயிகாத் அப்படின்னு வந்திருக்கும், அதாவது பேரிடி சூழ்ந்து கொண்டது அப்படின்னு வந்திருக்கும்.
இதுவே சூரா ஆராஃபில் 155 வசனத்தில் ரஜிஃபத் அப்படின்னு வந்திருக்கும், அதாவது நிலநடுக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இந்த 2 வேதனையுமே சைமல்டேனியஸாக தான் நடந்திருக்கும். இந்த வேதனையினால் அந்த 70 பேருமே மரணித்து போனாங்க. இந்த வேதனை எதனால் அல்லாஹு தாலா கொடுத்தா அப்படின்னு சொன்னால் இதற்கு உலமாக்கள் பதில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், அந்த காளை கன்ற அந்த மக்கள் வணங்கும் போது இந்த 70 பேருமே மார்க்க அறிவு உள்ளவங்க. இந்த 70 பேருமே இந்த வழிகேட்டில் இருந்த மக்களை தட்டி கேட்டிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வழிகேட்டில் இருந்த மக்களுக்கு எதிராக கரத்தினால், அதாவது வாளால் போரிட்டு இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய வழிகேடான விஷயம் இது. அந்த நிலையில் அந்த மக்கள் எல்லாருமே கண்டுக்கிடாமல் இருந்தாங்கல்ல, அதற்கும் சேர்த்து தான் அல்லாஹு தாலா இந்த தண்டனையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த மக்கள் அந்த காளை கன்ற வணங்கினாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய பாவமோ அதே போன்று இந்த தீமையை தட்டி கேட்காம இருப்பதும் மிகப்பெரிய பாவம்னு சொல்லிட்டு உலமாக்கள் சொல்கிறாங்க. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், அது சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது பார்த்தீங்கன்னா அல்லாஹு தாலா யூதர்களுக்கு ஒரு சோதனை அளிப்பான். அது என்னன்னு சொன்னால், சனிக்கிழமை அவங்க மீன் பிடிக்கக்கூடாது, குறிப்பாக எந்தவித வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது. முழுக்க முழுக்க சனிக்கிழமை அவங்க அல்லாஹு தாலாவை பிரார்த்தனை செய்வதில் தான் ஈடுபடணும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை நியமிக்கப்பட்டிருக்கோ அதே போன்று யூதர்களுக்கு சனிக்கிழமை. இப்போ அல்லாஹு தாலா அந்த யூதர்களை எப்படி சோதிக்கிறான்னு சொன்னால், கரெக்டாக மற்ற நாட்களை விட சனிக்கிழமை அந்த நீர்ப்பரப்பில் அதிகமாக மீன்கள் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான். இப்போ இந்த சனிக்கிழமை அதிகமான மீன்கள் கிடைச்ச உடனே இப்போ யூதர்கள் மார்க்கத்தில் லூப் ஹோல் உருவாக்குறாங்க. அதாவது இந்த நீர்ப்பரப்பு பக்கத்தில் ஒரு பெரிய பாத்தி மாதிரி கட்டி விட்டுருவாங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஈவினிங் அந்த பாத்தியை கட்டி விட்டுட்டு சண்டே மார்னிங் அதில் உள்ள மீன்களை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க சனிக்கிழமை முழுக்க முழுக்க பிரார்த்தனையில் ஈடுபட்ட மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் சனிக்கிழமை கிடைக்கக்கூடிய மீன்களை எடுத்த மாதிரியும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டா, நீங்கள் சனிக்கிழமை செய்யக்கூடிய வியாபாரம் எல்லாமே ஹராம் தான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி பார்க்கும்போது சனிக்கிழமை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த விதமாக இருந்தாலும் அது ஹராம் தான். அவங்க எந்தவித வேலையும் செய்யாமல் இருந்தாலும் சரி, அந்த சனிக்கிழமை அவங்க கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் ஹராம் தான். எதற்காக அல்லாஹு தாலா முழுக்க முழுக்க இந்த சனிக்கிழமையை அல்லாஹு தாலாவை வணங்குவதற்கான நாளாக நியமிச்சிருக்கான்னு சொன்னால், அதற்கு பின்னாடி நிறைய ஹிக்மத் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால், அந்த பீரியடில் யூதர்களுக்கு கீழே நிறைய அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகளும் முஸ்லீம்களாக தான் இருந்தாங்க. அந்த அடிமைகள் எல்லாருமே வாரந்தோறும் தன்னுடைய எஜமானருக்காக ஃபுல்லாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு நாள் ரெஸ்ட்டு வேணும்ல. இப்போ நமக்கு எப்படி சண்டே இருக்குது ஒர்க்கர் ஆக்ட் படி, அதே போன்று அப்போ உள்ள பீரியடில் அல்லாஹு தாலா சனிக்கிழமையை நியமிச்சிருக்கான். இஸ்லாமிய நாடுகளில் ஃபுல்லாக வெள்ளிக்கிழமையை விடுதலை நாளாக நியமிச்சிருக்கான். ஸோ இந்த அடிமைகள் வேலை பார்ப்பவங்க இவங்க மீது கருணை காட்டுவதற்காக தான் அல்லாஹு தாலா ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஒரு விடுதலை நாளாக முழுக்க முழுக்க அல்லாஹு தாலாவை பிரார்த்தனை செய்யக்கூடிய நாளாக அல்லாஹு தாலா நியமிச்சிருக்கான். அப்படி அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தை ஏற்படுத்தும் போது இவங்க இதில் லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கூட்டங்களில், இந்த செயல்பாடுகளில் மொத்தம் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று தவறு செய்த கூட்டம், இன்னொன்று அந்த தவறை கண்டுக்கிடாமல் இருந்த அந்த கூட்டம், மூன்றாவதாக அந்த தவறை தட்டி கேட்ட கூட்டம். இது இந்த சம்பவத்துக்கு மட்டும் பொருந்தாது, பொதுவாக எல்லா விஷயங்கள்லையுமே இது பொருந்தும். பொதுவாக ஒரு ஊரில் பாவம் நடக்குதுன்னு சொன்னால் அதில் 3 வகையான கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று அந்த தீமையை தட்டி கேட்கக்கூடிய கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க வீடு உண்டு, அவங்க குடும்பம் உண்டு அப்படின்னு இருப்பாங்க. இந்த தீமைக்கு எதிராக அவங்க எந்தவித முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. இவங்க நம்ம சமுதாயத்தின் பார்வையில் ரொம்ப நல்லவங்களாக பார்க்கப்படுவாங்க. நம்ம சொல்லி கூட கேட்டிருப்போம், அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார், எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ மூன்றாவது கூட்டம் யாருன்னு சொன்னால் தவறு செய்யக்கூடிய கூட்டம். இப்போ அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு நடுவில் அதாபை இறக்குறான். அது என்னன்னு சொன்னால், அந்த மக்கள் அனைவரையுமே குரங்குகளாக மாற்றி விட்டான். இது பார்த்தீங்கன்னா சூரா ஆராஃபில் 163லேருந்து 166 வரைக்கும் நீங்கள் படித்தா புரியும். அதில் 165 வசனத்தில் என்ன சொல்லியிருப்பான்னு சொன்னால், அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் தீமையை தடுத்தாங்களோ அவரை மட்டும் நாம் காப்பாற்றினோம்னு அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். அப்போ அதாபு கொடுக்கப்பட்டது எந்த சமூகத்திற்குன்னு பார்த்தா, அவங்க தவறு செய்த கூட்டத்திற்கு அல்லாஹு தாலா குரங்குகளாக மாற்றியிருப்பான். இன்னொரு கூட்டம் யாருன்னு சொன்னால், அவங்க உண்டு, அவங்க வீடை உண்டு, அவங்க குடும்பம் உண்டுன்னு இருந்திருப்பாங்கள்ல. எந்த ஒம்பு தும்புக்கும் போகாத நல்ல மனுஷங்களை, அதாவது நம்ம சமுதாயத்தின் பார்வையில் ரொம்ப நல்ல மனுஷங்களை அல்லாஹு தாலா குரங்குகளாக மாற்றியிருப்பான். ஸோ இந்த 3 கூட்டத்தில் அல்லாஹு தாலா யாரை காப்பாற்றிருப்பான்னு சொன்னால், இந்த தீமையை தடுத்த கூட்டத்தை மட்டும்தான் காப்பாற்றியிருப்பான். அல்லாஹு தாலா நம்ம உம்மத்தை எதனால் சிறந்த உம்மத்துன்னு சொல்கிறான் தெரியுமா? சூரா ஆல இம்ரானில் 110 வசனத்தை படித்து பாருங்கள். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நிச்சயமாக நீங்கள் தான் மேன்மையடைந்த சமுதாயம். காரணம் என்னவென்றால், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். ஸோ அல்லாஹு தாலா அந்த 70 பேர் மேலே எதனால் கோவப்பட்டு அவர்களை அழிச்சான்னு சொன்னால், அதாவது அந்த மலையின் மீது ஏறி வந்திருப்பாங்கல்ல, அந்த 70 யூதர்களை எதனால் அழிச்சான்னு சொன்னால், அந்த கூட்டத்தில் எந்த கூட்டம் காளை கன்று சிலையை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த தீமையை இவங்க தடுத்திருக்கணும்.
எப்படி தடுத்திருக்கணும்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த இஸ்லாமிய மார்க்கம் குழப்பத்தில் மூழ்கி கொண்டிருக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க 3 பேரும் தீமையை தடுப்பதில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த சமுதாயத்தில் திகழ்ந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சில சஹாபாக்கள்லாம் நடுநிலையாக கூட இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம யாரை பின்பற்றணும்னு சொன்னால் அஹ்லுல் பைத்தை தான் பின்பற்றணும். இப்போ இந்த இஸ்ரவேலர்கள் காளை கன்றை வணங்கி கொண்டிருக்கும் போது இந்த 70 பேருமே மார்க்க அறிவு உள்ளவங்க, அதாவது தீமையை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க தவறை தட்டி கேட்காம இருந்ததுனால அந்த 70 பேரையும் மேலே அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அவங்க பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் அல்லாஹு தாலாவை கண்ணால் பார்க்கணும், பார்க்காத வரைக்கும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இடியின் மூலமாகவும் நிலநடுக்கம் மூலமாகவும் அவங்க அழிந்து போகிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சூரா ஆராஃபில் 155 வசனம், அதில் ஒரு சில வசனம் சொல்லியிருப்பேன், அதில் உள்ள வசனத்திலேயே நடுவிலிருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபலம்மா அஹதத் ஹுமுர் ரஜிஃபத்து, அல்லாஹு தாலா சொல்கிறான், அந்த 70 பேரையுமே நிலநடுக்கம் தாக்கியது. இப்போ இந்த சம்பவத்தை பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருத்தப்பட்டுட்டு அல்லாஹு தாலாட்ட கேட்குறாங்க, கால ரப்பி லவ் ஷிஹ்த அஹ்லக்தஹும் மின் கப்லு வையா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், நீ என்னையும் நீ நினச்சிருந்தன்னா முன்னாடியே நீ அழிச்சிருக்கலாமே. அத்துஹ்லிகுனா பிமா ஃபஅல சுஃபஹா மின்னா, எங்களில் அறிவில்லாதவங்க செய்த குற்றத்திற்காக நீ எங்களை அழிக்கிறாயே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது காளை கன்ற வணங்கினாங்கள்லாம் அந்த அறிவில்லாதவங்க செய்த குற்றத்திற்காக எங்களை நீ அழிச்சிட்டாயே அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஹிய இல்லா ஃபித்னத்துக்கா துதில்லு பிஹா மௌ தஷாவ் வ தஹ்தி மௌ தஷாவ், நிச்சயமாக இது உன்னுடைய சோதனையை அன்றி வேறில்லை, நீ நாடியவர்களுக்கு வழித்தவர செய்கிறாய், நீ நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறாய். அவந்த வலியுனா ஃபௌஃபிர் லனா வரஹம்னா, நீயே எங்களுடைய பாதுகாவலன், எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக. வந்த கைருல் காஃபிரின், நிச்சயமாக நீ மேன்மையடைந்தவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் அல்லாஹு தாலாட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இறுதியில் அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரா அல் பக்ரால் 56வது வசனம், சும்ம பஅத்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் இறந்த பின்பும் கூட உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். ஸோ அதில் இறந்து போன அந்த 70 பேருமே மறுபடி உயிரோடு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருக்குது.